செங்கோட்டையன் அவர்கள் பொறுத்தவரையில் எம்ஜிஆர் அவர்களோட பயணித்தவர், மதிப்பிற்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட பயணித்தவர், இப்போ எடப்பாடி கூட பயணிச்சிருக்காரு. பல முதலமைச்சர்கள் வருகின்ற காலங்களில் டிடிவி சசிகலா ஓபிஎஸ் அவர்களோட சேர்ந்து செங்கோட்டையன் அவர்கள் பயணிக்க போறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பலரும் அவருக்கு ஆதரவா இருக்காங்க. ஆனா கட்சியோட நலன் கருதி அவர்கள்லாம் இன்னைக்கு அமைதியா இருக்காங்க அப்படின்னு செய்தி வெளியாகுது. மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கின்ற காலகட்டத்தில் அவருக்கு உண்டான அந்த சுற்றுப்பயணத்தை பூரா பர்ஃபெக்டாக எந்த ஒரு எரரும் இல்லாமல் பிளான் பண்ணி கொடுக்கறது நம்ம முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள். ஒரு முகமாக இருக்கக்கூடிய தலைவரெல்லாம் பிரித்து தேர்தல் சமயத்தை அதிமுகவை பலவீனம் பண்ணி கூட்டணியில் நம்ம அந்த அதிமுகவை விட ஒரு பலம் வாய்ந்த கட்சி பிஜேபி அப்படின்றது அந்த கட்டமைப்பையும் அந்த ஒரு பின்பற்றியும் மக்களிடையே கொண்டு சேர்க்கறதுக்கான வழியை பண்ண. ஏனுங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க. அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய KA செங்கோட்டையன் அவர்கள், ஏன் அன்பிற்குரிய என்ற வார்த்தையை பயன்படுத்துறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. வேற ஒரு கட்சி சேர்ந்தவராக இருந்தாலும் இது வரைக்கும் எந்த ஒரு கட்சி தலைவர்களையும் எந்த ஒரு கட்சியினோட தொண்டர்களையும் புண்படும் வகையில் அவர் விமர்சனம் பண்ண கிடையாது. ஒரு மேம்போக்கான ஒரு ரொம்ப சாஃப்டான ஒரு பொலிட்டீஷியன்னே சொல்ல அவரை. அதனால தான் அவர் மரியாதைக்குரிய அன்பிற்குரிய செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பாக அவர் ஒரு பேட்டி அடிச்சிருந்தாரு. நான் அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கேன், எல்லா தலைவர்களும் ஒருங்கிணைச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் அரவணைச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுட்டு தன்னோட எதிர்ப்பை தெரிவித்து அதுக்கு ஒரு காலகட்டமும் கொடுத்துருந்தாரு, அவகாசம் கொடுத்துருந்தாரு. ஆனால் அதையெல்லாம் அதிமுகவுடைய தலைமை கண்டுக்கிறதா தெரியல. ஒரு மாத காலத்திற்கு பின்பாக சமீபத்தில் 2 தினங்களுக்கு முன்பாக ராம்நாடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பசும்பொன்னுங்கிற ஊரில் நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் விழா வந்தது. அந்த விழாவில் அதிமுகவினுடைய முன்னாள் நிர்வாகிகளான ஓபிஎஸ், டிடிவி தினகரன் அவர்கள், சசிகலா அவர்கள் 3 பேர் கூட சேர்ந்து அவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தினாங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பா பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் KA செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைமையிலேருந்து ஒரு அறிக்கை வந்தது. அதுக்கு பதிலளித்த செங்கோட்டையன் அவர்கள் நான் இது விரிவாக நாளை காலைல 11 மணிக்கு நான் பேட்டி கொடுக்குறேன், மக்களுக்கெல்லாம் நான் தகவல் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் சொன்ன மாதிரி செய்தியாளர் சந்திச்சு அவரோட வருத்தத்தையும் அவரோட குமுறலையும் மக்களிடையே கொட்டி தீர்த்திருக்காரு. அதிமுக கட்சிங்கிறது ஆணிவேர் மாதிரி தமிழகத்தில் அரசியல் களம் கண்டுட்டு வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 53 வருஷம் நான் இந்த கட்சிக்காக நான் பாடுபட்டிருக்கேன். என்ன தற்காலிக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி எப்படி என்னை கட்சியிலேருந்து விலக்க முடியும்? இது ஒரு ஜனநாயகத்துக்கும் ஒரு கட்சியினோட மாண்புக்கும் எதிரானது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணீர் மல்க பேட்டியோட அவரோட வார்த்தைகளை வெளிப்படுத்தியிருந்தாரு. வருகின்ற காலங்களில் டிடிவி சசிகலா ஓபிஎஸ் அவர்களோட சேர்ந்து செங்கோட்டையன் அவர்கள் பயணிக்க போறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது. செங்கோட்டையன் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அங்க செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். உண்மையாலுமே அந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கோபிசெட்டிபாளையம், பவானி, அதை தாண்டி நீலகிரி மாவட்டத்திலையும் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்க. அங்க செங்கோட்டையன் அவர்கள் பொறுப்பு அமைச்சராக நீலகிரி மாவட்டத்தில் பணியாற்றி இருக்காரு. அங்க இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பலரும் அவருக்கு ஆதரவா இருக்காங்க. ஆனா கட்சியோட நலன் கருதி அவர்கள்லாம் இன்னைக்கு அமைதியா இருக்காங்க அப்படின்னு செய்தி வெளியாகுது. அந்த நீலகிரி மாவட்டத்துல, ஈரோடு மாவட்டங்கள்ல KA செங்கோட்டையன் அவர்களோட அரசியல் பங்களிப்புங்கிறது ரொம்ப அளவு கடந்தது. அது எல்லா அதிமுக தொண்டர்களுக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும், ஊரறிஞ்ச உண்மை. அது எல்லாத்தையும் தாண்டி மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கின்ற காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் பொதுவாக தேர்தல் நேரத்தில் சுற்றுப்பயணம் விரிவான ஒரு சுற்றுப்பயணத்தை பிளான் பண்ணக்கூடியவங்க. அவருக்கு உண்டான அந்த சுற்றுப்பயணத்தை பூரா பர்ஃபெக்டா எந்த ஒரு எரரும் இல்லாமல் பிளான் பண்ணி கொடுக்கறது நம்ம முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தான். இப்பேற்பட்ட ஒரு ஆளுமையா அதிமுக கட்சியில வலம் வந்த செங்கோட்டையன் அவர்களுக்கு எந்த இடத்துல கட்சியில பின்னடைவு அடைஞ்சது அப்படிங்கறது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் மட்ட தலைவர்களுக்கு தான் தெரியும். அதிமுக தான் கடந்த 70 வருஷங்களா தமிழகத்தை ஆண்டுட்டு வர்றாங்க. எப்பேற்பட்ட வேறுபாடான விமர்சனங்கள் அவர்கள் மீது நம்மளுக்கு இருந்தாலும் அந்த ஒரு கட்சி அப்படிங்கிறது ஒரு கட்டமைப்பையும் ஒரு கட்டமைப்பு சார்ந்த விஷயங்களிலும் தவறு பண்ணும்போது அந்த கட்சி மக்களிடையே வீழ்ச்சி அடையும், தொண்டர்களிடையே வீழ்ச்சி அடையும். அந்த தவற இபிஎஸ் அவர்கள் பண்ண மாட்டாருன்னு தான் அந்த தொண்டர்கள்லாம் எண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தா அந்த தொண்டர்களோட மனநிலையை பாதிக்கிற மாதிரி இபிஎஸ் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்குன்னு ஒரு சில தொண்டர்கள் பரவலா பேசிட்டு வர்றாங்க. ஆனா இபிஎஸ் சைட்ல இருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு வயல்ல ஒரு நெற்பயிரோ விதைச்சிருக்கும் போது அந்த பயிர் வளரும் போது
அல்லைகள் இருக்க களைகள்லாம் வளரும். அந்த களைகள் எல்லாம் வந்து நம்ம மருந்தடிச்சோ இல்லை களை எடுத்தோ நம்ம வந்து அப்புறப்படுத்தினாதான் அந்த நெற்கள் வந்து ஆரோக்கியமா வளரும். அந்த நெற்களுக்கு தேவையான சூரிய வெளிச்சத்திலிருந்து, நான் சொல்றது உதய சூரியன் வெளிச்சம் இல்லைங்க, உண்மையான சூரியனோட வெளிச்சம், அந்த சூரிய வெளிச்சம் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது இந்த பயிர் ஆரோக்கியமா வளரும் அப்படின்னு சொல்லி உதாரணம் காட்டி சொல்றாரு. இப்ப வந்து அந்த களைகள்லாம் வந்து நம்ம எடுத்தாச்சு, இனி வந்து அதிமுகன்ற அந்த வயல் வந்து ஆரோக்கியமாகவும் ஒரு எழுச்சியுடனும் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கருத்தை முன்வைக்கிறாரு. இதற்கு பதிலளிக்கிற ஒரு சில தலைவர்களும் ஒரு சில அங்கங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களும் இதுக்கு பின்னாடி வந்து அண்ணாமலை வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு, அதிமுக இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து பிரிச்சாடும் சூழ்ச்சியை வந்து அண்ணாமலை கடைபிடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து தெளிவாகவே ஒரு பேட்டியில பதில் சொல்றாரு. எனக்கு அதிமுக மீது பல விமர்சனங்கள் உண்டு, இப்பவும் விமர்சனம் பண்ணா நான் ரொம்ப விமர்சனம் பண்ணலாம், ஆனா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நான் அமைதியா இருக்கேன், எதுவும் பேசாம இருக்கேன், என்ன வந்து அதிமுகவின் தலைவர்கள் வந்து வாயப்படுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. இப்படி இருக்க சூழ்நிலையில வந்து இதெல்லாம் ஏன் அவங்க சொல்றாங்க, ஒரு சில தலைவர்கள் சொல்றாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இல்லாட்டியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களை, உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா எடுத்துக்கங்க, மகாராஷ்டிரால பால் தாக்கரே நிறுவன அந்த கட்சி சிவசேனா கட்சியில வந்து எந்த அளவுக்கு ஒரு சில தலைவர்களை வந்து பிரிவினை செஞ்சு அவங்கள வந்து பிரித்தாடும் சூழ்ச்சி செஞ்சு பாஜக வந்து ஒரு சில அரசியல் தந்திரமும் சூழ்ச்சியும் கையாடினாங்கிறது இந்தியாவில் இருக்க அத்தனை மக்களுக்கும் தெரியும். அதிமுகவினுடைய முக்கியமான ஒரு முகமாக இருக்கக்கூடிய தலைவர் எல்லாம் பிரிச்சு தேர்தல் சமயத்தில் அதிமுகவை பலவீனம் பண்ணி கூட்டணியில வந்து நம்ம அந்த அதிமுகவை விட ஒரு பலம் வாய்ந்த கட்சி பிஜேபி அப்படின்றது வந்து அந்த கட்டமைப்பையும் அந்த ஒரு பின்பற்றியும் மக்களிடையே வந்து கொண்டு சேர்க்கறதுக்கான வழியை பண்றாங்க. அதற்கு அதிமுக தொண்டர்கள் வந்து ஒருபோதும் நாங்க வழிவகை செய்ய மாட்டோம், இந்த சூழ்ச்சிகள்லாம் முறியடிச்சு அதிமுக தான் பாஜக விட பலம் வாய்ந்த கட்சின்னு மறுபடியும் நாங்க ப்ரூவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு சில தொண்டர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துறாங்க. எது உண்மை, உண்மையாலுமே இதுக்கு பின்னாடி பாஜக இருக்கா, அண்ணாமலை இருக்காரா, இல்ல இது வந்து உண்மையாலுமே அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியால வந்து இந்த தலைவர்களோட கருத்துக்கள் வெளிப்படுதா அப்படின்றத நம்ம காலம்தான் பதில் சொல்லும். தேர்தல் கூடிய சீக்கிரத்துல வருது, அதுல வந்து எல்லா கட்சியும் தங்களுடைய பலத்தையும் தங்களுடைய ஆளுங்கட்சியின் மீதான எதிர்ப்பையும் வெளிப்படுத்தி எந்த அளவுக்கு மக்களிடையே வாக்கை வந்து அறுவடை செய்யணுங்கிறதுல குறிக்கோளா இருக்காங்க. அதுல வந்து பன்னீர்செல்வம் அவர்களோ, டிடிவி தினகரன் அவர்களோ, சசிகலா அவர்களோ, இல்ல செங்கோட்டையன் அவர்களோ விதிவிலக்கல்ல. அவர்களுடைய நோக்கமும் தேர்தலில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நம்ம வேட்பாளராக வரணும், ஜெயிக்கணும், ஒரு அமைச்சரவையில் நம்ம இடம் பிடிக்கணும், அதற்கு நமக்கு கட்சி உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சாங்க. ஆனால் கட்சியில் அவங்க பின்னலையில் அடையும் போது இதை எதிர்த்து எந்த அளவுக்கு நம்ம ஃபைட் பண்ணி வரணும் அப்படின்றதுல அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. செங்கோட்டையன், ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் வெர்சஸ் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக இப்படிங்கிற சூழ்நிலையில இப்ப வந்து நிக்குது. இது எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு ஒரு சாதகமான ஒரு ஆரோக்கியமான விஷயங்கிறது நம்மளுக்கு தெரியல. இதனால செங்கோட்டையன் அவர்களுடைய விலகல்னால அதிமுகவில கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தாக்கம் இருக்குமா அப்படின்னு தேர்தல் வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். செங்கோட்டையன் அவர்கள் பொறுத்தவரையில எம்ஜிஆர் அவர்களோட பயணிச்சவர், மதிப்பிற்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட பயணிச்சவர், இப்போ எடப்பாடி கூடவும் பயணிச்சிருக்காரு, பல முதலமைச்சர்களை பார்த்தவர், பல முதலமைச்சர்களை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமான நபர் அவரு. இது வரைக்கும் அவரோட 53 வருஷ அரசியல் வரலாற்றுல எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டுலையும் அவரோட பேர் அடிபடல, எந்த ஒரு கிசுகிசுப்புலையும் அவரோட பேர் அடிபடல. அந்த ஒரு பேருக்கெல்லாம் சொந்தக்காரரான செங்கோட்டையன் அவர்கள் இனிமேல் என்ன அரசியல் நிலைப்பாடை கையில் எடுக்க போறாருங்கிறத காத்திருந்து பார்ப்போம்.